வணக்கம். தீபாவளி பண்டிகை வரும் 20ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நிலையில் தற்பொழுது சென்னையில் பணிபுரிந்து வரக்கூடிய வெளி மாவட்டங்களை சேர்ந்தவர்களும் அதே போன்று வெளி மாநிலங்களை சேர்ந்தவர்களும் அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல ஆயத்தமாகி வருகிறார்கள். இந்த நிலையில் ஆம்னி பேருந்துகளின் கட்டணம் பல மடங்காக உயர்ந்திருக்கிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பேருந்து கட்டணம் பல மடங்காக உயர்ந்திருப்பதனால் தற்பொழுது பயணிகள் மற்றும் பொதுமக்கள் அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறார்கள். ஒவ்வொரு பண்டிகையின் பொழுதும் ஆம்னி பேருந்துகளின் கட்டணங்களை உயர்த்துவதை வழக்கமாகவே ஆம்னி பேருந்து நிறுவனங்கள் வைத்திருக்கின்றன. இதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்பதை பொறுத்தவரையில் வழக்கமான நாட்களை விட இது போன்ற பண்டிகை தினங்களில் தான் நாங்கள் வருமானம் பார்க்க முடியும், அதைத்தான் நாங்கள் செய்கிறோம் என்று அவர்கள் தரப்பில் சொல்கிறார்கள். இந்த நிலையில் வரும் 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் ஆம்னி பேருந்துகளின் கூடுதல் கட்டணம் நிர்ணயம் பார்த்தவனால் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை கோவை இடையே வழக்கமாக 600 ரூபாயிலிருந்து 900 ரூபாயாக இருந்த டிக்கெட் கட்டணம் 2000 முதல் 3000 உயர்ந்திருக்கிறது. சென்னையிலிருந்து மதுரை செல்ல ஆம்னி பேருந்து டிக்கெட் கட்டணம் 2000 3200 உயர்ந்திருக்கிறது. சென்னை நெல்லை ஏசி படுக்கை கட்டணம் 3500, ஏசி இருக்கை கட்டணம் 2700 உயர்ந்திருக்கிறது. சென்னை நெல்லை வந்தே பாரத் ட்ரெயினை ஒட்டியே தற்பொழுது பஸ்களின் கட்டணமும் இருப்பதனால் தற்பொழுது பயணிகள் பார்த்தோம்னால் ரயில் போக்குவரத்து அதே போன்று விமான போக்குவரத்தை நாடக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. பேருந்து கட்டணங்களை தொடர்ந்து கட்டுக்குள் வைக்க வேண்டும் என்று பல்வேறு காலகட்டங்களிலும் சொல்லி வந்தாலுமே கூட ஆம்னி பேருந்து நிறுவனங்கள் அதை காற்றில் பறக்க விடுவது வழக்கம். இந்த முறையும் பார்த்தோமேனால் வரக்கூடிய 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் இந்த கட்டணங்களை கட்டுக்குள் வைப்பதற்கும் அதே போன்று இந்த ஆய்வாளர்கள் உடனடியாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுத்து இந்த ஆம்னி பேருந்துகளின் உரிமங்களை ரத்து செய்ய வேண்டும் என்றும் இவர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கிறார்கள். அதே போன்று போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களும் கடும் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். கூடுதல் கட்டணங்கள் வசூலித்தால் ஆம்னி பேருந்து நிறுவனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் தெற்கு ரயில்வே சார்பிலும் கூடுதல் ரயில்கள் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. கடும் கூட்ட நெரிசல் ஏற்படுவதை தவிர்க்க கூடுதலாக இன்னும் அதிகப்படியான ரயில்களை தென் மாவட்டங்களுக்கு இயக்க வேண்டும் என்றும் அவர்கள் தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆம்னி பேருந்துகளுடைய கட்டணங்களையும் குறைத்து அதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றும் பயணிகள் தரப்பில் கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கிறது.